மனுஷன் வீட்டு வேலையை ஆரம்பிச்சு விட்டாரு. வேலை நடக்கா இல்லையா, பில்டிங் வளர்ந்துருக்கா இல்லையா, ஒரு நினைப்பு கிடையாது. இது வரைக்கும் வந்து என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கல. பிள்ளைகளை கூட்டிட்டு டூருக்கு போறேனாரு. அது அவரால் முடிஞ்சிச்சா? சும்மா ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு திரிவாரு. எங்கேயாவது வெளியே கூட்டு போனா கூட அவங்க அம்மா போன் பண்ணா விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிருவாரு. இவரை நம்பி போறதுக்கு பயமா தான் இருக்கு. ஒரு போன் போட்டு சரோஜா வீடு வளர்ந்துருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. இது வரைக்கும் வந்து பார்க்கவும் இல்ல கேட்கவும் இல்ல. இப்ப அவருக்கு போன போட்டுட்டு அதுக்கு தான் இருக்கு. புருஷன் இந்த நம்பர் தான் இருக்கே போடுவோம். என்ன சரோ கால் பண்றா? நானே அங்கதான் போலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவளே கால் பண்றல, என்ன ஏதுன்னு கேப்போம். ஹலோ சரோ. ஹலோ, என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி பிள்ளை இருக்குன்னு ஒரு நினைப்பு தான் கிடையாது. நம்மளுக்கு வீடு கட்டக்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாமே, அந்த இன்ஜினியர் வீடு கட்டினானா இல்லையா, பில்டிங் வளர்ந்துச்சா இல்லையா, ஏதாவது உங்களுக்கு நினைப்புல இருக்கா? அத வந்து பாத்துக்கிடணும் என்ன ஏதுன்னு அவன்கிட்ட பேசணுங்க நினைப்பு இருக்கான்னு கேட்டேன். நீங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களா? எனக்கு அதை பத்தி என்ன தெரியும்? நீங்க இங்க இருக்கீங்களா? நானே வீட்டு வேலையை சேர்ந்து ஆரம்பிச்சேன். இப்படி நீங்க அங்க இருந்துட்டா பில்டிங் எப்படி வளரும்? சரோ கோபப்படாத, நானே அங்க வரலான்னு தான் கிளம்பிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ள மா சரோதான். எதுக்குமா? அப்படியா, சரி சரி இந்த போடுறேன். அதுக்குள்ள சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறீங்களே என்ன? என்ன அத்தை பேச்சு காணோம்? உங்க அம்மா வந்து போண்டான்னு சொல்லிருப்பாங்க, அதனால அப்படியே நின்றுப்பிய. அதான் தெரியுமே, உங்க அம்மா பேச்ச மட்டும் தான் கேப்பிய. எப்பவுமே அதே கேட்டுட்டு அப்படி மடிக்கலே இருங்க. சரோ ஒரு நிமிஷம் பேசாதங்க. உங்க அம்மா தான் நம்ம 2 பேர் வாழ்க்கையிலயும் குறுக்க நிக்காம எல்லாத்துக்கும் தடப்படியது அவியதான். நீங்களும் அவிய பேச்ச கேட்டுட்டு தான் நிக்கிறீங்க. அவிய மட்டும் இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருந்திருக்கும். ஐயோ, பேதிட்டு கிளவி எப்ப குறுக்க வந்துச்சு? இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. இப்படி வந்து நீ ஏசிட்டுக்கு என்ன பேச்சு நானும் மூச்சு நானும் ஏங்க இருந்தாப்ல என்ன உங்க அம்மா மாதிரியே பேசுறிய? சரோ அது வந்து அம்மா பேசணும் நாங்க உங்ககிட்ட, அதான் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். நீ அதுக்குள்ள என்னென்னமோ பேசிக்கா. இந்த எங்க அம்மா பேசுறாங்க, பேசு. ஏத்தே நல்லா இருக்கீங்களே? ஆனா மகளே கிளம்பி இருக்கத விட போய் சேர்ந்து நல்லதுன்னு பேசிட்டு இடி விடுவா. வேற என்ன நல்லா இருக்கீங்களா அத்தை நொட்டைன்னு நான் விசாரிப்பு. உனக்கு நான் இருக்கேதானே இறங்கலி. ஏத்தே அது உங்களை பேசலதே. நாங்க வேற எங்க சொந்த விஷயமா பேசிட்டு இருந்தோம். நீங்க இடையில வந்து கேட்டுட்டு தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன் மாவனுக்கு அம்மா வேற ஒருத்தி, இது உங்க சொந்த விஷயம். நாடிக்காதடி. நீ என்னென்னலாம் பேசுவா எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ? ரொம்ப நாடகம் போடாத. ஆமா, இப்ப எதுக்கு என் மாவனுக்கு நீ பான் போட்டிருக்கா? ரொம்ப அதிகாரமா பேசுறியேன்னு. ஏத்தே அது வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு தான். எனக்கு வந்து பேசுற மாதிரி தெரியலையே, ஏசுற மாதிரில இருக்கு. என் மாவனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவன் வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் என்ன உன் வீட்டுல மாடு மேய்க்கவே நினைச்சிட்டியோ? இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசியா? சரி, இந்த கிளவி பேசிட்டு ஸ்பீக்கர்ல போட்டுட்டு வச்சிருக்காரு இவரு. இவரதான் சொல்லணும். பொண்டாட்டி பிடிச்சு அத்தை வீட்டு கொடுக்கறதுல நம்பர் 1 இருப்பார் போல்க. இந்த கிளவி இந்த கிளி கிளிக்குது பாத்துட்டே இருக்காரு. என்னடா உன் பொண்டாட்டி சத்ததே காண வச்சிட்டு வாங்கிட்டாளா? தெரியலமா, லைன்ல தான் இருக்கான்னு பேசல. நல்லா சொல்லி கொடுப்பாரு. பேசாம ராங் நம்பர்னு சொல்லிட்டு வச்சிர வேண்டியதான். ஹலோ, ராங் நம்பர் நான் வைக்கேன். பேர் சாத்து பாபி, நீ ராங் நம்பரா? கட்டன புருஷனே ராங் நம்பர் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வாடியா. நீ இவள பொண்டாட்டின்னு நினைச்சு போன் போட்டு பேசிட்டு திரியா. இப்போ எதுக்கு நீ அவளுக்கு போன் போட்டா? இந்த மாதிரி பண்றதுனால தான் உன்னை மதிக்கிறதே கிடையாது. என்னை அதனால தான் மதிக்கிறதே கிடையாது. நீ பாட்டுக்கு அவட்ட பேசாம ஒழுங்கா இந்த வீட்ல இருந்தா அவளே தன்னால வலிக்கு வருவா. நீ வாயாம கூப்பிட்ட உடனே ஓடி போய் பாக்கடி. போன் போட்டு பேசியது இருந்தா அவ எப்படி உன்னை மதிப்பா இல்ல என்னைய தான் எப்படி மதிப்பா? ஏமா அவதாம்மா போன் போட்டா. அவ போன் போட்டா நீ எதுக்கு எடுத்து பேசியான்னு கேட்டேன். பேசாம விட்டாதானே நம்ம புருஷன் என்ன பண்ணியாரு ஏது பண்ணியாருன்னு தேட தோணும். வந்து பார்க்கணும் தோணும், இந்த வீட்டுல வந்து வாழணும்னு தோணும் அவளுக்கு. வாயாம அவ போன் போட்ட உடனே எடுத்த உடனே அவளுக்கு சீப்பா தெரியுது. அது மட்டும் இல்லாம நீ அங்க ஓடி ஓடி போய் அவளை பாக்குறதுனால அவளுக்கு இங்க வரணுங்கிற நினைப்பே இல்ல. இப்ப எதுக்கு அவ உனக்கு போன் போட்டா? என்ன சொன்ன? ஏமா அது வந்து வேற ஒண்ணு இல்ல, வீட்டு வேலை ஆரம்பிச்சோம்ல, அத வந்து பாக்க கூட இல்லையே, ஏன் வரலன்னு கேட்டா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கம்மா. சாரத்து பாபு, நீ என்ன அவளுக்கு வேலைக்கார பையனா? அவ ஊர்ல அவ வீட்டு பக்கத்துல தானே வீடு கட்டியா? ஏன் அத அவளால போய் பார்க்க முடியாதோ? இங்க இருந்து நீ போய் தான் பார்க்கணுமா? உன்னை அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா சாரத்து பாபு? சரோக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதான். நாங்க இருக்கிறதுனால நான் கொஞ்சம் விவரமா பாத்துக்கிறேங்கிறதுனால அப்படியே நீ கூப்பிட்டமா. அதனால இல்ல, உன்னை வேலை வாங்கியாவா? இப்படியே வாயாம போய் பார்த்துக்கிட்டு இருந்தா இங்க வரணுங்கிற நினைப்பே
இம்மா சரோவி நம்ம எல்லாரும் அந்த வீட்டுல இருக்கணும் தானே வீடு கட்டுறா. அதை நான் போய் பாக்கலன்னா யார் பாப்பா? என்னதான் கான்ட்ராக்டர் வீடு கொடுத்தாலும் அவங்க எப்படி கட்டுறாங்கன்னு போய் பாக்கணும்ல. அதனால தான் சரோ சொல்லிட்டு இருக்கா. நான் போய் என்ன எதிரி பாத்துட்டு வந்துடுறேன். இம்மா என்னை மதிக்கிறதுனால தான் என்னை கூப்பிட்டு சொல்றா. நான் என்ன அங்க போய் செங்கலும் சிமெண்ட்டுமா சுமந்துட்டு இருக்க போறேன். ஒழுங்கா கட்டுறாரா, வேலை நல்லபடியா நடக்குதான்னு பாக்க போறேன். அவ்வளவுதான். அது நம்ம வீடுமா. ஏமா உண்மையாவே நாங்க இருக்கிறதுக்கு அந்த வீட்டை கட்டுற சரோ. நீங்க ஏமா சந்தேகப்படுறீங்க? அவங்க இப்ப இருக்க வீடு சேகருக்கு தானே. அதனாலதான் நம்ம எல்லாரும் அங்க இருக்கலான்னு அவர் வீட்டை கட்டலான்னு ஆரம்பிச்சிருக்கா. நீங்க நினைக்க மாதிரி எதுவும் ஆகாதுமா. அந்த வீட்டுக்கு எல்லாமே சரோதான். அவ என்ன சொல்றாலும் அதான் எல்லாருமே கேக்குறாங்க. அதனால அந்த வீடு எங்களுக்கு தான். சரிம்மா நான் அவகிட்ட வாரேன்னு சொல்லிட்டேன். போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரோ சரோ வந்துட்டீங்களா? வாங்க. அம்மா நான் உங்ககிட்ட பேசிட்டு போன் போட்டேன். உங்க அம்மாட்ட அந்த பீக்கர்ல போட்டு மாட்டி விடுறீல இருக்கு. சரோ அது நான் மாட்டி விடறதுக்காக போடல. அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதான் பேசட்டுமே ஸ்பீக்கர்ல போட்டேன் சரோ. சரி போட்டியே. இந்த எங்க அம்மா பேசவனி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அது என்ன சொல்லாமலாம் போட்டு அமைதியா இருக்குது. நான் மாட்டுக்கு வாயில வந்ததுல மனசுல இருக்கலாம் பேசிட்டேன். உங்க அம்மா பண்றதுதான் பேசல, இல்லாத போலாதான் பேசல. ஆனா அதுக்குள்ளாவே தாம் தூண்டி குதிக்காவ. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? சரோ நீ அப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கல சரோ. நான் கூட எங்க அம்மா ஏதோ பொண்ணு விஷயமா பேச போறாங்க போல தான் ஸ்பீக்கர்ல போட்டேன். அது விஷயமா தான் 2 பேரும் பேசுவேன்னு எதிர்பார்த்தேன். கடைசியில இப்படி ஆகி போச்சு. என்னல உங்க அம்மா இருந்தாவனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டே ஆரம்பிங்க. நான் சொல்லத்தான் ஆரம்பிச்சு சரோ. நீதான் இனி பேச விடல. நீ பாட்டுக்கு பேசிட்டே இருந்துட்ட. எங்க அம்மா சொல்ல வரது நீ ஒழுங்கா காதலே வாங்கல சரோ. உங்க அம்மா அப்படி என்னத்த சொல்லிட்டாவே? ஆசீர்வாதமா பண்ண வேண்டிய யாசனவ. இல்ல சரோ எங்க அம்மா பொண்ணு விஷயமா தான் ஏதோ பேச வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ கோமா பேசணும்னே அவங்களும் கோமா பேசிட்டாங்க. ஆமா உங்க அம்மா பொண்ணு பாத்துட்டாலும் அப்படியே உலகத்துல இல்லாத பொண்ணை பாத்துருவாவே. அன்னைக்கு பார்த்தன உங்க அம்மா என்ன மாதிரி பொண்ணல என் தம்பிக்கு பார்த்தாவ நீ. அதுல இருந்து அவகிட்ட பொண்ணு பார்க்க சொல்லிக்க எனக்கு விருப்பம் கிடையாது. அவிலே பார்த்து சொன்னாலும் அதை நான் நம்ப போறதும் கிடையாது. என் தம்பிக்கு நானே பொண்ணு பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல உங்க தங்கச்சிக்கு ஒரு அழகான மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. அந்த உலக அழகு என்ன அழகுல இருக்கான்னு நானும் பாக்கேன். ஏன் சரோ இப்படி பேசுறா? என்ன உங்க அம்மா பேச்சு அப்படித்தானே இருக்கு. சரி சரோ வீட்டு வேலை நடக்கிறதுக்கு நான் போறேன். நீ வரியா? போகாமதாங்க வந்தீங்களாக்கோ. சரோ உன்னையும் பார்த்துட்டு கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். சரி சரி இப்பயாவது பாசத்தோட வந்தீங்களே. இல்ல சரோ எனக்கு வேலை இருக்கு. அதனால நீயே போய் தினமும் கொஞ்சம் பாத்துக்கோ. உன்கிட்ட நானும் விவரங்கள்லாம் சொல்லித்தாரேன். அப்போ நீங்க வந்து பார்க்க மாட்டியாதானே சொல்ல வந்தியே? இல்ல சரோ அம்மா எப்ப பார்த்தாலும் ஏன் அங்க ஓடுறான்னு ஏசுறாங்க. அதனாலதான் சரோ. இங்க பாருங்க வேலை நடக்குது ஒண்ணும் என் வீடு மட்டும் கிடையாது. அது நம்ம வீடு. நம்ம தான் அந்த வீட்டுல வாழ போறோம். அதனால நீங்க தான் வந்து பார்க்கணும். எனக்கு அவன் எப்படி கட்டியா என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியாது. நீங்க வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க நின்னு பாத்துக்கிறீங்க. நான் உங்களுக்கு சோறு கொண்டு தந்துறேன். இல்லன்னா இங்க வந்து சாப்பிட்டு போங்க. உங்க அம்மாட்ட சொல்லிருங்க. சரோ தினமும் வந்து பார்க்க முடியாது சரோ. எனக்கும் வேலை இருக்குல்ல. வாரத்துக்கு 2 நாளும் ஒரு நாளும் நான் நேரம் கிடைக்கும் போது வந்து பாத்துட்டு போறேன். நீ போய் கொஞ்சம் அடிக்கடி பாத்துட்டு என்ன நடக்குன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லு. முடிஞ்சா என்ன மாதிரி வேலை நடந்திருக்குன்னு தினமும் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு. சில பேர் இந்த உலகத்துல திருத்தவே முடியாது. அதுல நம்பர் 1 நீங்களா தான் இருந்திருக்கீங்க. புரிஞ்சுக்க சரோ நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. புரியுது புரியுது. போட்டோ எடுத்து அனுப்பி வீடியோ போட்டு அனுப்பி நீங்க போன்ல வாழ்ந்துருங்க. நேர்ல வந்தா உங்க அம்மா உங்களை அடிச்சிருவாங்க. கோபப்படாது சரோ வா போலாம். ஏங்க எனக்கு மட்டும் உங்ககிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கன்னு ஆசையாக்கும். எனக்கு என் புருஷன்கிட்ட அன்பா ஆசையா பேசணும் தான் ஆசை. உங்களுக்கு பிடிச்சதுல என் கையால சமைச்சு தரணும்னு ஆசையா இருக்கு. நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகள குடும்பமா உட்காந்து ரசிச்சு சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. அந்த ஆசை 2 நாள் தான் உங்க வீட்டுல நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்க ஓடி இருந்தாச்சு. நீங்க அங்க தனியா
நம்ம குடும்பமா ஒண்ணா சேர்ந்து வாழன்னு தானே வீடு கட்டிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அடிக்கடி வந்து போங்க, அப்பதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். சரி சரோ, முயற்சி பண்றேன். வரியா போலாம்? கொஞ்சம் இருங்க, நான் போய் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் சரோ, இப்ப காப்பி வேண்டாம். சரிங்க, அப்ப மாறு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல சரோ, போயிட்டு வந்து குடிக்கலாம். சரி வாங்க போவோம். ஐயோ, ஒண்ணுமே மண்டையில ஏறவே மாட்டேங்க. இந்த எக்ஸாம்ல மட்டும் ஃபெயில் ஆனா அவ்வளவுதான், அம்மா தொடப்பக்கட்டையாலே அடிச்சு பிச்சிருவா. ஏன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, யார் நீங்க? உங்களதான் காது கேக்குதா இல்லையா? ஹலோ. நீங்க? நான் இருக்கட்டும், நீங்க யாரு? எதுக்கு நீ கூப்பிட்டீங்க? அது வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? என்னது, தண்ணி வேணுமா? யார் நீங்க? திடீர்னு வந்து தண்ணி வேணும்னு கேக்குறீங்க? எங்க அம்மா தெரியாத ஆள் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, நான் ஒன்னும் தெரியாத ஆள் இல்லைங்க. டெய்லி இப்போ இங்க வந்துதான் போயிட்டு இருக்கேன். டெய்லி இங்க வரீங்களா? நான் உங்களை பார்த்ததே இல்ல. இதோ ஏத்தாப்புல ஒரு பில்டிங் கட்டுறோம்ல. ஆமா, அது ஓனர் கட்டுறதா சொன்னாங்க. அவங்களுக்கு தாங்க, நான் தான் கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். நான் தான் இன்ஜினியர். ஓ அப்படியா? ஆமாங்க, தண்ணி கேனு காலி ஆயிடுச்சு. தண்ணி கேன் போடுற பையனும் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் கொஞ்சம் குடிக்க தண்ணி தர முடியுமா? தாரேன். 2 minutes வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்றேங்க. எனக்காகவா? என்ன சொல்றாரு? எனக்கே படிப்பு மண்டையில ஏறலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இவர் வேற வந்து தண்ணி கேக்குறாரு. சரி, கொண்டு போய் கொடுப்போம். எதுக்கு வீட்டுல இவ்வளவு அழகான ஒரு பொண்ணா? இவ்வளவு அழகா இருக்கா? இத்தனை நாளா இவ்வளவு பார்க்காம போயிட்டேனே. ஆமா, இத்தனை நாளா நான் இங்கதான் இருக்கேன். இந்த பொண்ணு ஒரு தடவை கூட பார்த்ததே இல்ல. எப்படி பார்க்காம இருந்தேன்? ஒரு சமயம் இங்க இருந்திருக்க மாட்டாளோ? சரி சரி, இன்னைக்கு பாத்துட்டேன்ல, எப்படியாவது இந்த பொண்ணு கூட பேசி ஃப்ரெண்ட் ஆயிரணும். எனக்கு இந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு அழகா இருக்கா. இவ கூட பேசுறதுக்காகவே ஓனரோட வீட்டை கொஞ்சம் லேட்டா தான் கட்டி கொடுக்கணும். அப்பதான் அடிக்கடி வந்து இந்த பொண்ணை பார்க்க முடியும். இந்தாங்க தண்ணி. என்னங்க இது, ஒரே ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? இது குடிச்சா தாகமே அடங்காது. அதுக்கு ஒரு குடமா தர முடியும்? ஒரு குடம் தண்ணி தந்தா நல்லாதான் இருக்கும். குடம் தண்ணியா? எங்க அம்மா கஷ்டப்பட்டு காலையிலே போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. நான் உங்ககிட்ட தூக்கி தந்தா எங்க அம்மா திட்டுவாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு குடம் தண்ணி தாங்க, நான் வேணா நாளைக்கு அதை திருப்பி தந்துடுறேனே. என்னது, நாளைக்கு திருப்பி தந்துடுறீங்களா? ஆமாங்க, கடனா தாங்க, நான் நாளைக்கு தந்துடுறேன். இல்ல, எங்க அம்மா குடத்தை காணோம்னா யாசுவா. ஏங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறது ரொம்ப பெரிய புண்ணியங்க. அதான் தந்திருக்கேல்ல. எனக்கு தந்துட்டீங்க, அங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கும் தண்ணி வேணும். ஒரே ஒரு குடம் தாங்க, நான் நாளைக்கு தந்துடுறேன். சரி, இங்கேயே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அந்த பொண்ணு பேர் என்னவா இருக்கும்? அதை கேட்காம விட்டுட்டேனே. அவன் பேர் என்னவா இருக்கும்? கேட்டா தப்பா நினைச்சுட்டாளோ? இந்த பொண்ணு கொடுத்ததுனால இந்த தண்ணியே இவ்வளவு டேஸ்டா இருக்கு. இந்த பொண்ணு கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. என்னங்க, நீங்க போய் தண்ணியை ஊத்திட்டு குடத்தை உடனே எடுத்துட்டு வந்து தந்துருங்க. எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அப்புறம் என்னைய தான் திட்டுவாங்க. பயப்படாதீங்க, போய் தண்ணியை ஊத்திட்டு உடனே எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஆமா, கிளாஸ் எங்க? என்னங்க, ஒரு கிளாஸுக்கு கூட நம்ப மாட்டீங்களா? அதோ அந்த தூண் பக்கத்துல வச்சிருக்கேன் பாருங்க. சரி, சீக்கிரமா குடத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஆமா, உங்க பேர் என்ன? இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? உங்களுக்கு தண்ணி தானே வேணும், அதான் தந்துட்டேல்ல. போய் ஊத்திட்டு சீக்கிரமா குடத்தை எடுத்துட்டு வாங்க. ஆமா, நீங்க என்ன படிக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. இல்லங்க, நான் வரும்போது ஏதோ படிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். அது எக்ஸாம்க்கு தான் படிச்சிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரமா குடத்தை எடுத்துட்டு வாங்க. அதாங்க, என்ன படிக்கிறீங்க? காலேஜா ஸ்கூலா? அது காலேஜ் தான். எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்க? இதெல்லாம் இப்ப எதுக்கு கேக்குறீங்க? சரி சரி, நான் தண்ணிய ஊத்திட்டு எடுத்துட்டு வரேன். யார் இவரு? இன்னைக்குதான் முதல் நாள் பாக்குறாரு, அதுக்குள்ள பேர் கேக்குறாரு, படிக்கிறது கேக்குறாரு. இவர் குடத்தை எடுத்துட்டு வந்து தருவாரா மாட்டாரா? நான் வேற கொடுத்து விட்டுட்டேன், அம்மா வந்தா பிச்சு விடுவா. அம்மா வரதுக்குள்ள குடத்தை எடுத்துட்டு வந்து தந்துட்டா நல்லது. இப்ப என்ன செய்யறது? என்ன வேலை செய்யற ஆட்களா இருக்கு, இன்ஜினியர் காணோம்.